வணக்கம். மன்னராட்சி காலத்துல மன்னர்கள் மாறுவேஷம் போட்டுக்கிட்டு மக்களோட மக்களா உழவுனாங்க. மக்களின் குறை என்ன, நிறை என்ன, கவலை என்ன, கண்ணீர் என்ன, கோரிக்கை என்ன, மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, ஆட்சி குறித்தான மதிப்பீடு என்னவா இருக்கு, மக்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிலாம் மக்களோட மக்களா உழவி மக்கள் பேசிக்கிறத அவங்க பரிமாறிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மன்னர்கள் போய் அதை நிவர்த்தி பண்ண வேலை செஞ்சாங்க. ஒரு மன்னனை மக்கள் தோற்கடிக்க முடியாது, ஏன்னா தேர்தல் அமைப்பு முறை இல்லை. ஒரு மன்னனுக்கு எதிராக போய் அன்னைக்கு வழக்காட முடியாது, ஏன்னா நீதிமன்றங்கிற முறை இல்லை. ஆனா அந்த காலகட்டத்தில் கூட மன்னர்கள் மக்களின் குறை என்ன அப்படின்னு கேட்க வீதிக்கு வந்தாங்க. ஆனா மக்களாட்சி காலத்துல மக்கள் தான் வரி செலுத்தி வாக்கு செலுத்தி எல்லாத்தையும் தேர்வு பண்ற. மக்கள் கொடுக்கக்கூடிய வரியில தான் ஆட்சி நிர்வாகம் இயங்குது. மக்கள் செலுத்தக்கூடிய வாக்களை தான் இந்த அரசுங்கிற ஒன்னே நிர்மாணிக்கப்படுது. ஆனா இந்த காலத்துல இந்த சட்டமன்றம், பார்லிமென்றம், சட்டங்கள், திட்டங்கள் எல்லாமே மக்களுக்காக தான். அந்த மக்களாட்சி காலத்துல ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள், அரசியல் தலைவர் பெருமக்கள் எப்போது களத்துக்கு வர்றாங்க, வீதிக்கு வர்றாங்க, எப்ப மக்களை சந்திக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் சமயத்துல தான். அதே போல இப்ப தேர்தலுக்கு 10 மாசம் இருக்கு, அதனால எல்லாரும் வீதிக்கு வர்றாங்க. மற்ற காலத்துல மக்கள் போராட்டம் செஞ்சாலோ, மக்கள் கண்ணீர் விடிச்சாலோ, மக்கள் கோரிக்கை வச்சாலோ, மக்கள் தர்ணா போராட்டம் செஞ்சாலோ, மக்கள் சாலையை மறிச்சாலோ இவங்க கண்டுகொள்ள மாட்டாங்க. இப்ப தேர்தலுக்கு 10 மாசம் இருக்கு, தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கு. அதனால ஒரு பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் ஐயா ஸ்டாலின் வீதிக்கு வர்றாங்க. அதை ஐயா எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மக்களை காப்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற முழக்கத்தை வச்சு மக்கள்கிட்ட போய் தேர்தல் பரப்புரை போல பரப்புரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஐயா ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு இப்ப வச்சு இன்னும் வச்சு பரப்புரை பண்ணாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடுன்னாரு. ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்களை நான் ஓரணியில திரட்ட போறேன். இதுக்காக நான் எடப்பாடி பழனிசாமியை கூட சந்திக்க தயார். எடப்பாடி பழனிசாமியை வீட்டில் போய் சந்திச்சு நான் ஓரணியில திரட்ட போறேன். ஏன்னா பாஜக தான் முதன்மை எதிரி, பாஜக வீழ்த்தணும். அப்ப பாஜக வீழ்த்துறதுக்கு எல்லாரையும் ஓரணியில கொண்டு வருவேன், அதுக்கு எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவும் தயார் அப்படிங்கிறார். இது என்ன கேள்வினா, 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக பாஜகவை கைவிட்டுச்சு. அந்த காலகட்டத்தில் போய் நான் அதிமுக பார்க்க போறேன், பாஜகவுக்கு எதிராக ஓரணியில திரட்ட போறேன் அப்படின்னா அது ஒரு தர்க்க நியாயம் கொண்டது. இப்ப அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி போட்டிருக்கு. இப்ப போய் எடப்பாடி பழனிசாமியை பார்க்க போறோம்னா அதுவும் சட்டமன்ற தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தலில் மத்தியில் பாஜக வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தால் ஏற்படுகிறது. இது சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்க போறதில்லை. ஒருவேளை பாஜக இருக்குன்னா அது அதிமுகவோட தொங்கு சதையா ஒட்டுணியா தான் இருக்குது. அதுவும் பாஜக ஒரு முதன்மை எதிரியா காட்டி ஓரணியில் தமிழ்நாடுங்கிற. பாஜக தமிழ்நாட்டில் எங்க இருக்குது? பாஜக எங்க இருக்குது? இந்தியாவில் பாஜக அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெறுது. 2014, 2019 அப்படின்னு 2 பார்லிமெண்ட் பொது தேர்தலில் தனி பெரும்பான்மையோட வெற்றி பெறுறாங்க. 2014, 2019. அப்புறம் 2024 பாஜக தான் வெற்றி பெறுது. இந்த 14, 19, இப்ப 24 இந்த 3 பார்லிமெண்ட் பொது தேர்தலையும் இந்தியா முழுக்க பாஜக வெற்றி பெற்றாலும், வெற்றி கொடி நாட்டினாலும் தமிழ்நாட்டில் மண்ணை தான் கவுது. அது குறிப்பா சொல்லணும்னா 2021 பாஜகவும் அதிமுகவும் இதே போல கூட்டணி அமைச்சிச்சு. அப்படி கூட்டணி அமைச்ச வேளையில அன்னைக்கு பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் மக்களை சந்திச்சு வாக்கு கேட்கிறப்ப அவங்க மோடி படத்தை, அமித்ஷா படத்தை போட்டு வாக்கு கேட்க போகல. மாறா ஜெயலலிதா படத்தை, எம்ஜிஆர் படத்தை போட்டு தான் வாக்கு கேட்டாங்க. ஏன்னா மோடி படத்தை, அமித்ஷா படத்தை போட்டு போனோம்னா பாஜகவுக்கு விழக்கூடிய வாக்கு கூட விழாம போயிடும் அப்படிங்கிற பயம். அப்ப பாஜகவை சேர்ந்தவங்களே மோடி, அமித்ஷாவை புறக்கணிக்க வச்சது தமிழ்நாடு. இந்த விசித்திரமான சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அதே போல ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பாஜகவை சேர்ந்த நிர்வாகி பாஜகவோட மாநில தலைவர் நயினா நாகேந்திரன்ட்ட முறையிடுறாரு, ஒரு புலம்புறாரு. நாங்க மக்கள்கிட்ட போறோம், மக்கள் சொல்றாங்க சோறு கூட போடுறோம், எப்படி சோறு கூட போடுறோம்,
ஆனா ஓட்டு மட்டும் போட முடியாதுன்னு மக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் யார் புலம்புற? ஒரு பாஜகவோட நிர்வாகி. தமிழ்நாட்டில் பாஜகவோட நிலைமை இதுதான். ஆனா அந்த பாஜகவை முதன்மையான எதிரியா காட்டி ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னாங்க. அதுல கடந்த ஜூன் மாசம் திமுகவோட பொதுக்குழு நடந்துச்சு. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஐயா ஸ்டாலின் அங்கதான் அறிவிச்சார் இந்த ஓரணியில் தமிழ்நாடுங்கிற முழக்கத்தை. அதனால அந்த ஓரணியில் தமிழ்நாட்டை சேர்க்கறதுக்கு வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துங்க, நானே வீதிக்கு வர்றேன், நானே உறுப்பினர் சேர்க்கை முகாமில் வந்து கலந்து கொள்றேன்னு சொல்லிட்டு உறுப்பினர் சேர்க்கை முகாமுக்காக ஐயா ஸ்டாலின் போய் வீதியில போய் மக்களை சந்திச்சார். அதே போல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு வந்து இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த முழக்கத்துக்கு வலு சேர்க்கும் வகையில கோடிக்கணக்கான பேரை சேர்க்கணும், கோடிக்கணக்கான பேரை வந்து திமுகவில் சேர்க்கணும் அப்படின்னு உத்தரவிட்டு இருந்தார். அதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு ஆப், ஒரு செயலியை உருவாக்கி அதையும் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா வீடு வீடா போய் அவங்கள வந்து அவங்களோட ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, அப்புறம் அவங்களோட அலைபேசி எண் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த அலைபேசி எண்ணை வந்து உள்ளிட்டு அந்த அலைபேசி எண்ணை போட்டு ஒரு ஓடிபி, ஒன் டைம் பாஸ்வேர்டு அது வரும், அதை வாங்கி வந்து திமுகவோட உறுப்பினராக்கணும். அதுக்கு என்ன பண்றாங்க திமுக? இந்த அண்ணன் தம்பிராமையா வந்து ஒரு படத்துல வந்து மருதமல்லி மருதமல்லி மருதமல்லின்னு வடிவேல்ட்ட வம்படியா விற்பார்ல, அந்த மல்லிப்பூவை அந்த மாதிரி வம்படியா செத்துக்கிட்டு வம்படியா போய் எல்லார் வீட்லயும் போய் வாக்காளர் அடையாள அட்டை கொடுங்க, ஆதார் அட்டை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க உங்களுக்கு வாக்கு இருக்கா இல்ல யாராவது தூக்கிட்டாங்களான்னு சரி பார்க்கணும் அப்படின்னு காரணத்தை சொல்லி அந்த வாக்காளர் அடையாள அட்டை, அப்புறம் வந்து ஆதார் அட்டையை வாங்கிக்கிட்டு அப்புறம் அவங்களோட அலைபேசினை வாங்கி அந்த அலைபேசினை போட்டோன்னா ஓடிபி வருது, ஓடிபியை சொல்லுங்கிறாங்க. மக்களும் புரியாத்தனமா சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே திமுக செத்துட்டு போயிடுறாங்க. இது நடக்குது. இது ஒரு பக்கம் வந்து தெரியாம பண்றாங்க, மக்களுக்கே தெரியாம மக்களை திமுக சேர்க்கிறது. இன்னொரு பக்கம் என்னன்னா, உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வருதா இல்லையா, உங்களுக்கு மாநில அரசோட அந்த திட்டம் வருதா இல்லையா, அதெல்லாம் தொடர்ந்து வரணுமா இல்லையா? வரணும்னா திமுக சேருங்க, இல்லைன்னா உங்களுக்கு வராது பார்த்துக்குங்க அப்படின்னு வெளிப்படையா அச்சுறுத்தல் விடுத்து அப்ப வந்து வேற வழி இல்லாம அலைபேசி சொல்றாங்க, அந்த ஓடிபியை சொல்றாங்க. அப்படி வம்படியா பல பேரை திமுக சேர்க்கிறாங்க. இவங்க சேர்த்துதான் கணக்காட்டுறாங்க, நாங்க இவ்வளவு லட்சம் பேரை சேர்த்துட்டோம், இவ்வளவு கோடி இலக்கங்களுக்கு அப்படின்னு கணக்காட்டுறாங்க. 2014-15 நினைக்கிறேன். 2014-15 வந்து அன்னைக்கு அக்கா தமிழிசை தான் இருந்தாங்க பாஜகவோட மாநில தலைவராக. அன்னைக்கு தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் பாஜகவோட எல்லாரும் சேர்க்க முயற்சி பண்ணாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, மிஸ்டு கால் கொடுங்க, பாஜகவோட உறுப்பினராக சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அப்படி மிஸ்டு கால் மூலமா பல லட்சக்கணக்கான பேர் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி பல பேர் சேர்த்துட்டாங்க. பல பேர் சேர்த்துட்டாங்கன்னா எப்படி சேர்த்தோம்னு தெரியாம சேர்த்துட்டாங்க. இதுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சேவையை போட்டுறது. சேவையை போட்டோன்னா அவன் என்ன தெரியாம போனை போட்டுருவான். போனை போட்டோன்னே ஒரு செய்தி வந்துடும், நீங்க பாஜக இணைஞ்சதுக்கு நன்றி அப்படின்னு செய்தி வந்துடும். இப்படி திருட்டுத்தனமா வந்து பாஜகவில் வந்து பல பேர் சேர்த்தாங்க. ஆனா யாரும் பாஜகவோட உறுப்பினராக அவன் உளப்பூர்வமா இல்லை, அவன் பாஜகவுக்கான ஆளும் இல்லை. அதனால அன்னைக்கு லட்சக்கணக்கான பேரை பாஜக சேர்த்துட்டோம் அப்படின்னு அன்னைக்கு கூவினாலும் கடைசியில் உண்மை நிலைமை என்னங்கிறது காமிச்சு கொடுத்துருச்சு, பள்ளிடுச்சிருச்சு. அதே போல இப்ப வம்படியா அன்னைக்கு எப்படி பண்ணாங்களோ, மிஸ்டு கால் மூலமா பிஜேபி சேர்க்கிறனாங்களோ, அதே போல வந்து இப்ப நாங்க ஓடிபியை வாங்கி திமுக சேர்க்கிறோம் அப்படின்னு வம்படியா சேர்க்கிறாங்க. இப்ப இந்த ஓடிபியை வாங்குறது, ஆதார் அட்டையை வாங்குறது, வாக்காளர் அடையாள அட்டையை வாங்குறது, இது எல்லாத்துக்கும் எதிராக வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில அந்த திருபுவனத்தை சேர்ந்த ராஜ்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வழக்கு போட்டிருக்காரு. எந்த திருபுவனம்னா, எந்த திருபுவனம் மடப்புறத்துல அஜித்குமார் இளைஞனை காவல்துறை அடித்தே கொலை செஞ்சதோ அந்த திருபுவனத்திலிருந்து ராஜ்குமார் ஒருத்தர் வந்து இது வந்து உரிமை மீறல், அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துறாங்க, அதிகார துஷ்பிரயோகம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்றத்தை, மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்க போட்டு அதுல நீதிபதி வந்து தவறா பயன்படுத்தக்கூடிய கூடாது, நீங்க வேணா திமுக உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த ஓடிபி எல்லாம் வாங்கக்கூடாது, அதே போல வந்து ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை எல்லாம் வாங்கினீங்கன்னா அது பாதுகாப்பா இருக்குங்கிறது என்ன உத்தரவாதம்? அதை எடுத்துக்கிட்டு அந்த விவரங்களை எடுத்துக்கிட்டு நீங்க யார்ட்டையும் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்ப ஒரு தனி உரிமை கேள்வியாகும், ஒரு பிரைவேசி வந்து கேள்விக்குள்ளாகும், அதெல்லாம் அனுமதிக்க முடியாது அப்படின்னு மறுத்துக்கிறாங்க. இதுல வந்து அரசு வழக்கறிஞர் வந்து இது திமுகவோட உறுப்பினர் சேர்க்கைக்காக தான் இதெல்லாம் பண்றோம் அப்படிங்கிறப்ப அந்த அரசு வழக்கறிஞரோட மண்டையில நங்குன்னு கூட்டிருக்காரு நீதிபதி.
இங்க அரசு வழக்கறிஞரா திமுக கட்சிக்கு வழக்கறிஞரா அப்படின்னு கேட்டுக்காரு. அதனால நீதிபதி வந்து இந்த ஓடிபி வாங்குறதுக்கு இடைக்கால தடை விதிச்சு உத்தரவு போட்டிருக்காங்க. அப்ப இனிமே ஓடிபி வாங்க முடியாது, இந்த வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டை வாங்க முடியாது. அப்ப ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு கிளம்பினாங்க இல்ல, அதுக்கு கதை முடிஞ்சு. திமுக வந்து ஒரு புதிய இயக்கம்னு வச்சுங்க, ஒரு கட்சி தொடங்கப்படுது. இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து தொடங்கப்படுது. தொடங்கின வேலையிலிருந்து இப்ப நம்ம 15 ஆண்டுகளா போராடி கொண்டிருக்க காலத்துல இன்னும் அதிகாரத்துக்கு போகல நாம் தமிழர் கட்சி. அப்ப நாம் தமிழர் கட்சி வந்து கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களை போட்டு கட்சியோட கருத்தை சொல்லி கோட்பாடு சொல்லி கொள்கையை சொல்லி நாம வந்து கட்சியை சேர்க்கிறோம்னா அதை புரிஞ்சுக்கலாம், அது நியாயம் இருக்கு. இப்ப தாவேகா கூட வச்சுங்களேன், தாவேகால கோட்பாடும் இல்லை கொள்கையும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லைன்னா கூட அவங்க வந்து கட்சி சேர்க்கிறன்னா கூட புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா புதிய இயக்கம். இப்ப நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை சுவைக்காத ஒரு இயக்கம். நாங்க வந்து அதிகாரத்தை நோக்கி போற பாதையில எல்லாரையும் நினைக்கலாம். ஆனா திமுக நேற்று தொடங்கப்பட்ட இயக்கமா 75 ஆண்டுகள இயக்கம். 1949ஆம் ஆண்டு திமுக தொடங்கப்பட்டுச்சு. இப்ப 2020 இருக்கும், 75 ஆண்டுகால இயக்கம். இந்த 75 ஆண்டு காலத்துல திமுக தமிழ்நாட்டை பலமுறை ஆண்டுச்சு, ஒரு முறை 2 முறை இல்ல, பலமுறை ஆண்டுச்சு. அதே போல மத்திய அமைச்சரவையில அங்க வச்சிருக்கு. அதாவது இந்தியாவில் ஒரு மாநில கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த வரலாற்று பெருமை வந்து திமுகவுக்கு தான் சொந்தம். ஏன்னா முதல் முறையாக அறிஞர் அண்ணா வந்து 1967 ஆட்சியை பிடிச்சாரு. அதான் முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிச்சது. அதே போல ஒரு மாநில கட்சி அதிகப்படியா மத்திய அமைச்சர்கள் அங்கம் வச்சுச்சுன்னா அது திமுக தான். மத்திய அமைச்சரவையில் 18 ஆண்டு அங்கம் வச்சாங்க. 18 ஆண்டு. விபி சிங், தேவகவுடா, வாஜ்பாய், மன்மோகன் சிங், ஐகே குஜரால் அப்படின்னு பல பிரதமர் கீழே மத்திய அமைச்சரவையில் அங்கம் வைத்தது இதே திமுக. அதுவும் 99ஆம் ஆண்டு தொடங்கி 2013 வரை தொடர்ச்சியா 14 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் காங்கிரஸ் பாஜக 2 பேர் கட்சிகளோட அமைச்சரவையில் தொடர்ச்சியா 14 ஆண்டு, 99 தொடங்கி 2013 வரைக்கும். அதுல 2004 தொடங்கி 2009 வரையிலான மன்மோகன் சிங்கோட முதல் 5 ஆண்டு காலகட்டம். அன்னைக்கு பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடித்தது இங்க தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் சேர்த்து ஒட்டுமொத்தமாக பெற்ற 40 பார்லமெண்ட் உறுப்பினர்கள். பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடித்தது இங்க 40 பார்லமெண்ட் உறுப்பினர் தான். அவங்க தயவுல தான் வந்து ஆட்சியே நடந்துச்சு. அதனால தென்னகம் தான் வடக்கை இயக்கி கொண்டு கிடது அப்படின்னு சொல்லப்பட்ட காலகட்டம். சோனியா காந்தி அம்மையாரை வந்து இங்க சென்னையில வச்சுக்கிட்டு ஒரு பொதுக்கூட்ட மேடையில் வச்சுக்கிட்டு கருணாநிதி பேசினாரு, வடக்கு வாழுது தெற்கு தெரிங்கிற முழக்கத்தை அப்படியே உள்டாவா மாத்தி வடக்கு கொடுக்கிறது தெற்கு வாங்கி கொள்கிறது தான் பேசினார். அன்னை காலகட்டத்தில் 2004 2009 நீங்க வந்து இந்த 18 ஆண்டை கூட விட்டுருங்க, மத்திய அமைச்சரவையில் திமுக அங்கம் வச்ச 18 ஆண்டு 2004 2009 வரையிலான இந்த 5 ஆண்டு காலகட்டம். அந்த காலத்துல செல்வாக்கு மிக்க இடத்துல திமுக இருந்துச்சு. கருணாநிதி கேட்ட அமைச்சரவை கேட்ட இந்த துறையை கொடுக்க அந்த துறையை கொடுங்கன்னு கருணாநிதி கேட்டார்னா எல்லாம் காங்கிரஸால தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் திமுக என்ன பண்ணுச்சு? ஏன்னா இந்தியாங்கிற நாட்டுக்குள்ள வாழ்றோம், இங்க உச்சபட்ச அதிகாரம் ஒன்றிய அரசோட அதிகாரம் தான், மத்திய அதிகாரம் தான். அப்ப அந்த மத்திய அதிகாரத்தை தீர்மானிக்கிற இடத்துல வலிமையான இடத்துல 5 ஆண்டு காலம் திமுக இருந்துச்சு. 2004 2009. அப்ப காவிரி சிக்கல் பல ஆண்டுகளா சிக்கலா இருக்கு, அதை தீர்த்து விடுங்க, காவிரி சிக்கலை தமிழ்நாட்டுக்குமா வந்து உறுதிப்படுத்துங்க அப்படின்னு கோரிக்கை வச்சாங்களா? முல்லை பெரியார் அணை நீர்மட்டத்தை வந்து உயர்த்தி கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சாங்களா? கச்சத்தீவு தமிழ்நாடோட பரம்பரை சொத்து, அதை மீட்டு கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சாங்களா? கல்வி வந்து பொதுப்பட்டியல் இருப்பதால அதை மத்திய பட்டியல போல அரசுகள் பயன்படுத்தி கொள்ளுது, அதை மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு கருணாநிதி கேட்டாரா? இங்க வந்து மாநில சுயாட்சி இல்லை, மாநில சுயாட்சியை கொடுங்க. மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய 356 சட்டப்பிரிவை பயன்படுத்தி தான் மாநிலத்தோட ஆட்சியை வந்து ஆளுநர் கலைக்கிறாரு. அந்த தமிழ்நாட்டோட இறையாண்மைக்கு மாநிலத்தோட இறையாண்மைக்கு அச்சுறுத்தலா விளங்கக்கூடிய 356 சட்டப்பிரிவை நீக்கி விடுங்க அப்படின்னாரா? 351ங்கிற சட்டப்பிரிவு வந்து இந்திய ஊக்குவிக்குது, அப்ப சட்டமே இந்தி திணிப்புக்கு வழிவகுக்குது, அப்ப இந்த 351 நீக்குங்க அப்படின்னாரா? சட்டப்பிரிவு வந்து 15 28 போன்ற பிரிவுகள் வந்து சாதிய பாதுகாக்குது, அந்த சாதிய பாதுகாக்கக்கூடிய இந்த சட்டப்பிரிவுகளை ஒட்டுமொத்தமா நீக்கி விட்டுங்க அப்படின்னாரா?
ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு ஆளுநருக்கு. அந்த ஆட்டுக்கு தாடியை வந்து நறுக்கி விட்டுருங்க, ஆளுநர் பதவியை நீக்குங்க, இல்ல ஆளுநரோட அதிகாரத்தை கட்டுப்படுத்துங்க, இல்ல ஆளுநரோட அதிகாரத்தை வந்து குறைச்சி வைங்க, இல்ல ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதலுக்கான காலக்கெடுவை நிர்மாணம் பண்ணுங்க, இல்ல ஆளுநர் வந்து மாநிலத்தோட அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர்னு ஒரு திருத்தம் கொண்டு வாங்க அப்படின்னு ஏதாவது கோரிக்கை வச்சாங்களா? ஏதாவது கோரிக்கை? எதுவுமே இல்லைங்க, எதுவுமே வைக்கல. அப்ப மத்திய அமைச்சரவை இருந்தப்ப 18 ஆண்டு இருந்தப்ப மாநில உரிமைக்கு, மாநில சுயாட்சிக்கு, மத்தியில கூட்டாட்சிக்கு எதுவும் செய்யல. தமிழ்நாட்டோட வாழ்வாதார சிக்கல்கள் அதை தீர்த்து வைக்க எதையும் செய்யல. அப்ப வடக்கு வாழுது தெற்கு செய்து அப்படின்னு சொன்னார்ல அண்ணா, வடக்கு வாழுது தெற்கு செய்துன்னு. அப்ப நிதி பங்கிட்ட, உரிய நிதி பங்கிட்ட கொடுங்கன்னு கேட்டாரன்னா அதுவும் வாங்கல. அப்ப எதையுமே செய்யலங்க. பல முறை தமிழ்நாட்டு ஆண்டும் செய்யல, 18 ஆண்டு மத்திய அமைச்சர்கள் அங்க வச்சும் செய்யல. அந்த திமுக 2026 மறுபடியும் வந்து என்ன பண்ண போகுது? 2021 ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னாங்க. மக்கள் நம்பி ஓட்டா போட்டாங்க. இந்த 4 ஆண்டு காலத்துல விடியல் வந்துச்சா? அப்ப 4 ஆண்டு காலத்துல எதையும் செய்யாத ஸ்டாலின் வரக்கூடிய காலத்தை எப்படி செய்வார்? அப்ப திமுகவுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு கேட்கிறேன். திமுக எதுக்கு ஓட்டு போடணும்? அப்ப திமுக ஓட்டு போறதே வீண் அப்படின்னா திமுக கட்சியில ஏன் போய் சேரணும்? ஆனா கட்சியை சேர்க்க சொல்லி வம்படியா அந்த வடிவேல் ஒரு படத்துல வந்து கிரிக்கெட்டுக்கு ஆள் எடுப்பார்ல, உன் பேர் என்ன டேவிட்டி, இனிமே நீ டிராவிட்டு, உன் பேர் என்ன சங்கிலி, இனிமே நீ கங்குடிக்கிற மாதிரி வம்படியா ஆளை வந்து வண்டியில ஏற்றி அந்த கிரிக்கெட் போட்டி கொண்டு போறது போல ரோட்ல பார்க்க ஆளை பூரா அலைபேசியை பிடுங்கி ஓடிபி நம்பர் வாங்கி திமுக செத்து இருக்கிறாங்க. அதுவும் தெரியாத இந்த பெரிய அளவில் படிப்பறிவு இல்லாத மக்கள் அப்படின்னா அவங்க கிட்ட கூடிய அலைபேசியை பிடுங்கி ஓடிபியை வாங்கி திமுக சேர்க்கிறது. இந்த வேலை தான் நடக்குது. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா திமுக கட்சி நாட்டுக்கு பாதகம், கேடு. திமுகவுக்கு ஓட்டு போறது ஒண்ணுதான், திருடன் கையில கொத்துச்சாவி கொடுக்கறது ஒண்ணுதான்.